தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவ ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய பாதகமாக அமைப்போது, உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு அவங்களும் அறிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது, கடந்த காலத்தில் வியாபாரத்தில், தொழிலில் இதிலெல்லாம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகுமா, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, இதெல்லாம் பற்றி தொடர்ந்து விளக்கமாக சொல்லியிருக்கோம். வாங்க நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் ரொம்ப பிரபலமான ஜோதிடர், அதனால் இவருடைய நம்பரை வாங்கி நாங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுடைய ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கன்னு டேட் ஆஃப் பர்த்லாம் கூட நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. உங்களுக்காக இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தையே பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே பல சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள். ஏன்னா தனக்காரகனே அதிபதியாக கொண்டவங்க, அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் தற்பெருமையும் அதிகம் தான் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதோ அதை முன்கூட்டியே இவங்க கனவுகள் மூலியமாக அறியக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு கனவு கண்டாங்க அப்படின்னா அது பலிக்கும். சுயநலம் இல்லாமல் எதையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு அருமையான ராசிக்காரங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொய் பேசுகிறவங்க, இந்த தீய பழக்கம் உள்ளவங்களை கண்டால் பக்கத்தில் பிடிக்கவே பிடிக்காது, ஒதுங்கி நின்றுப்பாங்க. அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் உள்ளவங்களை பார்த்தாலே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பிடிக்காது, கோபம் வந்துடும், எதிர்த்து நிற்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுயமரியாதை விரும்பிகள் அப்படின்னு கூட இந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். ஒரு இடத்துல நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி நிற்பாங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள். எதையுமே மனதில் வச்சுக்க மாட்டாங்க, கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே யதார்த்தமாக விலகக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்கக்கிட்ட ரகசியம் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பன் டாக்காக வெளிப்படையாக அதே இடத்துல பேசக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருக்கும் கீழ்ப்படிந்து போகிறது, பணிஞ்சு போகிறது, போய் பம்பிக்கிட்டு நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாத்தையுமே கம்பீரமாக செய்யக்கூடியவங்க. ஏன்னா இவங்களுடைய ராசிநாதனே பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர். அந்த குரு எப்படி மற்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் முன்னுதாரணமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி முன்னுதாரணமாக தான் இவங்க இருப்பாங்களே ஒழிஞ்சு மற்றவங்களுக்கு கீழ்ப்படித்து நடக்கிறது, மற்றவங்ககிட்ட பணிஞ்சு போகிறது, இந்த மாதிரி அடிமையான வேலைகள்லாம் செய்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அறவே பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். கெட்டவங்களையும் தீயவங்களையும் பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள ஏதாவது நல்வழிப்படுத்த முடியுமாங்கிறதுக்குள்ள ஒரு சில ஆலோசனைகள் வழங்குவாங்க. ஆலோசனைகள் வழங்கி அவங்களையும் நல்வழிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவங்களால முடியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க அசால்ட்டாக செய்யக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அன்பாக பழகி நினைச்சதை சாதிச்சிருவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையாக ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறவங்க, தீய பழக்கத்திற்கு அடிமையானவங்கெல்லாம் அசால்ட்டாக போய் அவங்ககிட்ட ஒரு சில அட்வைஸ் பண்ணி அவங்கள அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் நம்மளுடைய தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே பிரச்சனையை பார்த்து ஓட மாட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தைரியம் இங்கே மூலம் நட்சத்திரம், ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். அதனால் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தைரியசாலிகளாக இருப்பாங்க. சிறு வயதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கடவுள் பக்தி, தான தர்மம் செய்யணும், மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்னாடி போய் நின்று உதவி செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களுடைய கண்கள் பார்த்திங்கன்னா நல்லா கவர்ச்சிகரமாக இருக்கும். நல்ல ஒரு முட்டை கண்ணாக தான் இருக்கும். எலுமிச்சம்பழம் மாதிரி அப்படியே கண்கள் அவ்வளோ கவர்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பேசும்போது பார்த்திங்கன்னா சத்தமாக தான் பேசுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். இவங்க பேசுகிறது 2 வீடு தள்ளி கூட கேட்கும். அந்த மாதிரி தான் பேசுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா கட்டளை இடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குருவோடைய ராசி இல்லையா, மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை செய் இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் கட்டளை இடுற மாதிரி தான் இவங்களுடைய பேச்சே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிறு வயதிலேயே இவங்களுக்கு ஒரு கண்டம் ஏற்பட்டிருக்கும். ஒரு பூரானோ அல்லது ஏதாவது ஒரு காயமோ வண்டியில் போகக்குள்ள ஏதாவது ஒரு சின்னதாக அடியோ இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த தனுசு ராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொடங்கின காரியத்தெல்லாம் கரெக்டாக வெற்றிகரமாக அந்த காலகட்டத்தில் கொண்டுட்டு போவீங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசாங்க காரியங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக கடந்த சில நாட்களாகவே கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும். கடந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போய் கேட்டிருந்துருப்பீங்க. அதெல்லாம் கேட்டிருந்தா கூட அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் மேலதிகாரிகளால் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் அந்த இழுபறி நிலை கொஞ்சம் மாறும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி அப்படின்னாவே தாய்மாமன் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தாய் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தாய்மாமனுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலையா அப்படிங்கிறத தெரிவிங்க. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்கு தாய்மாமன் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். பெரும்பாலான நபர்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் சுப காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் போய் அந்த சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா செவ்வாய் உச்சமாக அமரும்போது உங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரும். பேச்சில் கூட கொஞ்சம் அனல் பறக்கிற மாதிரி வார்த்தைகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனையை ஸ்மூத்தாக முடிக்க பாருங்கள். பெருசாக ஆகிறதுக்கு பண்ணிங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெரிதுபடுத்தாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. தனுசு ராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கேன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இளம் வயதில் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் வரன் பார்த்துட்ருக்கேன் நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க. கோபூஜை செய்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வீட்டில் சுபிச்சமே நடக்கலை, எங்கள் வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமே நடக்கலை, எடுக்கிற காரியங்கள் எல்லாமே எங்களுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க. அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் வீடோ ஒரு மனையோ வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன தடைகள் வரும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெருசாக பிரச்சனையை விருதுபடுத்தாமல் கொஞ்சம் நிதானமாக அணுகுனீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்களுக்கு கூட திடீர்னு ஏதாவது சின்னதாக செலவு வரும். ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பிரச்சனை திடீர்னு செலவு வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். தாய் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க பிடிவாதமாக ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க, அது உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி அமையும். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னே சொல்லலாம். முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அரசாங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சகோதரர்கிட்டையோ சகோதரிகிட்டையோ ஒரு சில இன்னல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சகோதரனோ அல்லது சகோதரியை நிதி சம்மந்தமாக ஏதாவது ஒரு சில வாக்குவாதங்களில் ஈடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அது பார்த்திங்கன்னா உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் தூண்டுற மாதிரி அமைந்துடும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க. அதுவும் நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் இதை செய்யறது ரொம்ப நல்லது. அதுவும் குலதெய்வ கோயிலுக்கு அமாவாசை தவறாமல் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரைட் ஆகும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
வேலை செய்யக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கோரிக்கை இது எல்லாமே நிறைவேறும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலதிபர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்பாராத பண வரவும் திடீர்னு கிடைக்கும். ஒரு சில செலவுகள் வரும். மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த செலவுகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த கடன் வாங்கும்போது இது கரெக்டான நபர் தானா, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் அறிந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே யாருக்கிட்டையும் வந்து கடன் அப்படின்னு கேட்கறது பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் திடீர்னு செலவு வர்றதுனால ஒரு சிலர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. முடிந்த அளவுக்கு திட்டமிட்டு செலவு செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி பெண்களுக்கு குடும்ப உறவினர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு. சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு கிருஷ்ணருக்கு ஒரு தீபம் போட்டு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழ்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 21 தேதி 22 23 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல, வீட்டில் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க. நாங்கள் சொன்ன பரிகாரங்கள்லாம் செய்யுங்க. அதே மாதிரி வீட்டில் ஒரு கோபூஜை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.